மரகதம், இத பாரு, நடந்து நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத. நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்திருந்தா ரமணியம்மா பண்ணதான் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டை தூக்கி நிறுத்துறது எல்லாமே நீதான். அதனாலதான் உன்னை எதிர்த்து எங்களால எதுவும் சொல்ல முடியல. நீ இப்ப எதுக்கு கண் கலங்குறன்னு எனக்கு புரியுதுமா. ஒருத்தி ஆரம்பத்துல இருந்தே தப்பானவளா கோவக்காரியா இருந்தா அவளை கண்டிக்கலாம், இல்ல வெளியே கூட போயிடலாம். ஆனா நீ அப்படிப்பட்டவ இல்ல மரகதம். என் மரகதம் அப்படி கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு மணிகண்டன் சொன்ன மாதிரி தரிசா கிடந்த என்ன 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நீதாமா உருவாக்குன. நானும் புனிதாவும் நன்றியோட இருக்கிற ஒரே ஆளு என்னைக்கு நீதான் மரகதம். கோயில் கோபுரத்தோட நிழலு என்னைக்குமே தரையில விழாதுன்னு சொல்லுவாங்க. புனிதா விஷயத்துல உன்ன 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தம்மா. அந்த பயந்தான் உன் மேல கோவமா வெளிப்பட்டுச்சு. ஆனா என்னைக்குமே நான் உன்னை வெறுத்ததில்ல மரகதம். இவ்வளவும் ஏன் சொல்றன்னு உனக்கு தெரியுதா? உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுவ. ஆனா ரமணியம்மா வந்து அவங்க வீட்டு பொண்ணை அனுப்புன்னு சொன்னப்போ உன்னால பதில் சொல்ல முடிஞ்சுச்சா? இல்ல இல்ல. இவ்வளோ ஏன் உன் அப்பா உன்னை என்ன கல்யாணம் பண்ணி வச்சப்போ என்ன அவரோட வந்து தங்க சொன்னாரு. அப்ப நீ என்ன சொன்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இத பாரு மரகதம், நமக்கு ஒரு நியாயம், நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, புனித என்னைக்கும் நம்ம பொண்ணுதான். அவ மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழட்டுமே. நாம தினமும் கூட போய் புனிதாவை பார்த்து வந்துடலாமே. அம்மா, அம்மா உங்களை வருத்தப்படாதீங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க கண் கலங்க கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். படிச்ச படிப்புல இருந்து அமைச்சுக்கிட்ட வேலை வரைக்கும் எல்லாமே உங்க கூட இருக்கணும் தான் வெளிநாட்டு வேலையெல்லாம் கூட விட்டுட்டேம்மா. என்னடா இப்ப எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாளேன்னு நினைக்காதீங்க. என்னால உங்களுக்கு பொண்ணாவும் கபிலனுக்கு மனைவியாவும் சரியா நடந்துக்க முடியலையோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒருத்தருக்காக யோசிக்கும் போது இன்னொருத்தர் அதால காயப்படுவாங்கன்னு நினைக்கும் போது என்னால இயல்பா இருக்க முடியல, சிரிக்க கூட முடியலம்மா. மா, நெஞ்சுக்குள்ள எப்பவுமே கனமா ஏதோ ஒண்ணு அழுத்திக்கிட்டே இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் இருக்குமா, இல்ல எனக்கு தான் இப்படி இருக்கான்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா. அதெல்லாம் சொன்னா என்னை விட நீங்க தான் கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். ஏதாவது ஒரு கட்டத்துல உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர்கிட்ட நான் வெடிச்சிருவேனோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஏன் 2 பேரும் என் மேல இவ்ளோ அன்பா இருக்கீங்க? மரகதம், புனிதா கிட்ட மாப்பிள்ளை வீட்டுல போய் சந்தோஷமா இருக்க சொல்லுமா. மரகதம் சொல்லு மரகதம். மா, நாளைக்கு காலையில ரமணி அம்மா என்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. என்னது? உங்க வீடா? என்ன புனிதா, எந்த நிமிஷத்துல இருந்து அந்த வீடு உங்க வீடா மாறுச்சு? எனக்கு புரியல புனிதா. என்னைக்கா இருந்தாலும் புனிதா உன்னை விட்டுட்டு போயிடுவா? அவ மேல அன்ப கொஞ்சம் அளவா காமின்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. இதோ நிக்கிறாரே உங்க அப்பா, அவர் கூட என்கிட்ட அத்தனை வாட்டி சொல்லிருக்காரு. யார் சொன்னதையும் நான் கேட்கல. ஆனா எல்லா அம்மாங்க மாதிரியும் அன்புல அளவு வைக்க எனக்கு தெரியலடா. புனிதா, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுமா, காலைல கிளம்பணும். சொல்றேன் இல்லம்மா, இத பாரு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அவ ஏன் பொண்டாட்டி. போமா, நீ போய் எடுத்து வை.